திருவரங்கம் அரங்கநாதர் கோவில்ல ஒரு ஏழை பிராமணன் தினமும் அந்த கோவிலோட பிரசாதத்தை வாங்கி உணவா சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாரு. அந்த ஏழை பிராமணுக்கு மொத்தம் 16 இவர் குழந்தைங்க. தினமும் பிரசாதம் வாங்கும்போது எனக்கு மட்டும் இல்லாம என் குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணுவார். இதனால கோவில் நிர்வாகிகளுக்கும் இவருக்கும் எப்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் இந்த பிராமணர் இவரோட 16 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து வரிசையில நிக்கிறாரு. கோவில் நிர்வாகிகளுக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது. அப்போ அந்த சமயம் அந்த கோவிலுக்கு வந்த ராமானுஜர் இதை ராமானுஜர் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த பிராமணரை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஏழை பிராமணரை கூப்பிட்டு சாப்பாட்டுக்காக இரவும் பகலுமா இங்க நீ நிக்கிறதுக்கு பதில் சின்ன சின்ன ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு நீ சாப்பாடு வாங்கலாமேன்னு கேட்குறாரு. உடனே அந்த ஏழை பிராமணன், சாமி நான் வேதம் எதுவும் கத்துக்கல, எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமும் பாதி பாதி தான் தெரியும், என் 16 குழந்தைங்க சாப்பிட ஏதாவது வழி சொல்லுங்கன்னு அழுதுகிட்டே கேட்குறாரு. ராமானுஜர் சகஸ்ரநாமத்தை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த பிராமணர் விச்வம், விஷ்ணுர், வஷ்டகாரோன்னு சொல்லிட்டு திக்கிறாரு. இன்னொரு தடவை சொல்லுன்னு கேட்குறாரு. திரும்ப அவரு விச்வம், விஷ்ணுர், வஷ்டகாரோன்னு சொல்லிட்டு அப்புறம் திக்கி திக்கி பூதப்ருத்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு ராமானுஜரோட